நாம வேணா ஒரு ரீடேக் போலாமா? சுற்றுலாவா? சுற்றுச்சூழலா? ஐய்யய்யோ! நமக்கே கன்ஃப்யூஸ் ஆகுதே! தன்னோட பதவி என்ன? நம்மளோட துறை என்ன அப்படிங்கிறது தெரியாம ஒரு தமிழக வெற்றிக் கழக அமைச்சர் உளறி தள்ளியிருக்காரு. அந்த அமைச்சர் யாரு? எதுக்காக இந்த உளறல் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நம்ம விரிவா பார்க்க போறோம். நமது முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்திருக்காங்க. சுற்றுலாத்துறை 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 பத்தி உங்களுக்கு தெரியும். சுற்றுச்சூழல் இப்போ தமிழக வெற்றிக் கழக அரசு அமைஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுட்டு வராங்க. சும்மா சொல்லக்கூடாது. எல்லா நிர்வாகிகளுமே அவங்க ஏரியாவுல இருக்கக்கூடிய மருத்துவமனைகள், அரசு அலுவலகங்கள் இப்படின்னு நெறைய இடங்களுக்கு போய் ஆய்வுகளை மேற்கொண்டுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய திட்டங்களையும் கேட்டு தெரிஞ்சுட்டு வராங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மட்டுமே இல்லாம தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அவங்களுக்கும் இந்த அரசு அலுவலகங்களுக்குமே சம்பந்தம் இருக்காது. அவங்க முதற்கொண்டு அங்க ஆய்வு நடத்துறேன். நான் கட்சியில இருக்கிறதுனால என்னென்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க வந்திருக்கேன் அப்படின்னு அங்க போய் அவங்களும் ஒரு அடாவடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி விஷயங்களும் டே பை டே நடந்துகிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம யாருக்கு அதிகாரம் அதிகமா இருக்கு, யாருக்கு கம்மியா இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்காமலே நெறைய பேர் நெறைய விஷயங்கள பண்ணிட்டு வராங்க. சோ இது பெரிய அளவில் விவாதத்தை ஏற்படுத்திட்டு தான் இருக்குது. இந்த ஒரு நிலையில இப்போ அமைச்சரவை விரிவாக்கம் பண்ணிட்டாங்க. எல்லாருமே மக்களுக்கு போகக்கூடிய, மக்களுக்கு சென்றடையக்கூடிய திட்டங்கள பத்தி பேசுவாங்க. மக்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா, அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அதிர்ச்சியையும், சலசலப்பையும் தான் ஏற்படுத்திட்டு வருது. சோ அந்த மாரி தான் இப்போ ஒரு அமைச்சர் தன்னோட துறை என்ன அப்படிங்கிறது தெரியாம உளறுனது மட்டுமே இல்லாம, செய்தியாளர்கள் கிட்ட போயிட்டு, "நாம வேணா ரீடேக் போய்க்கலாமா?" அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காரு. சோ இதுதான் இப்போ ஒரு வைரலா போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் ராஜீவ் தான். இவரு திருவாடானை சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. இவருக்கு அமைச்சரவையில இடமும் கொடுத்திருக்காங்க. சோ இவர் பேசின விஷயம் தான் இப்போ நெட்டிசன்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில கன்ஃபியூஸை ஏற்படுத்தி இருக்கு. உண்மையாவே இவருக்கு எந்த துறைக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க? இதுவா? அதுவா? அப்படின்னு மக்களே கன்ஃபியூஸ் பண்றாரு இவரு. அதாவது இவர் எல்லா வேலைகளும் பண்ணிட்டு தான் வராரு. இப்போ தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் பண்ணதுக்கு அப்புறமா எல்லா அமைச்சர்களும் செய்தியாளர்களை சந்திச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சில பேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கான்ட்ரவர்சியா மாறுது. அதே நேரத்துல பெரிய விவாதத்தையும் ஏற்படுத்துது. புதுசா வந்திருக்காங்கப்பா, இப்போ கத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால போக போக சரியாயிடும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னா கூட அவங்களோட பேச்சுக்கள் இவங்களுக்கு இந்த துறை மீது கொஞ்சம் புரிதல் இல்ல. அரசு வேலைகள் பத்தி இவங்களுக்கு சரியா தெரியல. இப்பதான் கத்துக்குட்டியா இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னா கூட ஒரு சில விஷயங்கள் ச்சே இது கூட தெரியாம இருப்பாங்களா? இது கூடவா மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி முகம் சுளிக்கியும் வைக்குது. அந்த மாதிரி தான் இவர் பண்ண விஷயம் நடந்திருக்கு. இவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருந்தாரு. அப்போ செய்தியாளர்கிட்ட பேசும்போது, நான் சுற்றுலாத்துறை அமைச்சர் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. இவர் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறைக்கான அமைச்சரா தான் இவருக்கு பதவி கொடுத்திருந்தாங்க. ஆனா இவர் பேச ஆரம்பிக்கும் போது சுற்றுலாத்துறை அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காரு. உடனே அங்க இருந்தவங்க எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, டங்கு ட்விஸ்ட் ஆயிருக்கும்பா, அதனாலதான் மாத்தி சொல்றாரு அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா திரும்ப 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 சுற்றுலாத்துறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே கன்ஃபியூசன் ஆயிடுச்சு. ஒருவேளை இவர் சுற்றுலாத்துறைக்கு தான் அமைச்சரோ, நம்ம தான் தப்பா நினைச்சிருமோப்பா அப்படின்ற மாதிரி எல்லாருமே குழம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு கட்டத்துல திரும்ப திரும்ப அவர் சொன்ன உடனேயே அங்க இருந்தவங்க சார் நீங்க வேற துறைக்கு அமைச்சர் சார் அப்படின்னு குழு கொடுத்துட்டாங்க. உடனே இவர் சுதாரிச்சுக்கிட்டு, ஐயோ அப்படியா, நாம வேணா மறுபடியும் போய்க்கலாமா, இதை கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு செய்தியாளர்கள் கிட்ட ரீடேக் கேட்டிருக்காரு. அதாவது இப்போ ஒரு சினிமா நடிக்கும் போது ஒரு சில காட்சிகள் எடுக்கும்போது சரியா வரல அப்படின்னா டைரக்டர் கிட்ட போயிட்டு நாம வேணா ஒரு ரீடேக் போய்க்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இங்க பிரஸ் மீட் கொடுக்கிற இடத்துல அமைச்சர் ரீடேக் கேட்கறது முதல் முறையா இப்பதான் நடந்திருக்கு. சோ இது பேசுபொருளா மாறி இருக்கு, விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. மக்கள் இவங்களை நம்பிதான் இருக்கிறாங்க. இவங்க நமக்கு நிறைய விஷயங்களை செயல்படுத்துவாங்க, எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு தான் நம்பிக்கையோட இருக்காங்க. ஆனா இவங்களே இவங்களோட துறையில ஒரு தெளிவு இல்லாம, புரிதல் இல்லாம இருக்கிறப்போ எப்படி சீக்கிரம் மக்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்ற கேள்வியுமே எழுந்திருக்கு. இப்ப பொதுவா எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சுற்றுலாத்துறை, சுற்றுச்சூழல் துறை 2க்குமே உச்சரிக்கும் போது கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்குது. ஆனா 2ஓட செயல்பாடுகளுமே மலையளவு வித்தியாசம் இருக்கும். சுற்றுலாத்துறைக்கும் சரி, சுற்றுச்சூழல் துறைக்கும் சரி 2க்குமே பெரிய அளவுல டிஃபரெண்ட் இருக்கு. ஆனா அது கூட தெரியாம சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் சுற்றுலாத்துறை பத்தி பேசினது பெரிய அளவுல ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. சோ எந்த அளவுக்கு தான் இவங்க இப்படி இருக்காங்களா அப்படின்ற மாதிரியும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. சோ இந்த நேரத்துல எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா,
இதுக்கப்புறமாவது வீட்டுல கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்து பேசினா நல்லா இருக்கும்பா. இதை சரி பண்ணுவாங்களா இல்லாட்டா மறுபடியும் இந்த மாதிரி ஒரு காமெடி பண்ணுவாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி தேர்தல் சமயத்திலையுமே வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஸ்கிரிப்ட் பேப்பர் வந்து எழுதிட்டு வந்து தான் பேசுறாரு, ஓனா பேச மாட்றாரு. யாரோ ஒருத்தவங்க வந்து ஸ்கிரிப்ட் பேப்பர் எழுதி கொடுக்குறாங்க, அதை வந்து ஓபன் பண்ணி படிக்கிறாரு, இவர் வந்து ஓனா எதுவுமே பேச மாட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டு அந்த சமயத்துல இருந்துச்சு. அதே மாதிரிதான் இப்ப வந்து சட்டசபையிலுமே இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு. யாரோ எழுதி கொடுக்கறது மட்டும்தான் அங்க போய் பேசுறாரே தவிர, அங்கு எதிர்க்கட்சியினர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு முதலமைச்சர் விஜய் வந்து பதில் சொல்ல மாட்டாரு. அங்க பதில் சொல்லாம வீட்டுக்கு போயிட்டு ட்விட்டர்ல பதில் பேசுறாரு, ட்விட்டர்ல தன்னோட கருத்துக்களை சொல்றாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வந்துகிட்டு தான் இருக்குது. அதே நேரத்துல இவர் வீட்டுக்கு போய் பேசாம ஸ்கிரிப்ட் எழுதி போடுறதுக்கு பதிலா அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டரை பக்கத்திலே வச்சுக்கிட்டா அங்க வச்சு சொல்லிடுவாரு, இல்லாட்ட அங்க வச்சு எழுதி கொடுத்துருவாரு. அப்போ சட்டசபையில விஜய் அவர்களுக்கு பேசுறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே நெட்டிசன்கள் வந்து விமர்சனத்தை பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. பிற அரசியல் கட்சியினருமே அந்த விமர்சனத்தை முன் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சோ இந்த நேரத்துல இந்த மாதிரியா அமைச்சர் வந்து தன்னோட துறை என்ன அப்படிங்கிறது தெரியாம உளர்ன விஷயம் வந்து பேசுபொருளா மாறினது மட்டுமே இல்லாம, தயவு செஞ்சு நீங்க வீட்டுல வச்சு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்க, பேசுறதுக்கு முன்னாடி 4-5 டைம் வந்து நீங்க வீட்டுல வச்சே டேக் எடுத்து பார்த்துட்டு வாங்க, திரும்ப இங்க வந்து பிரஸ் மீட்ல ரீடேக் கேட்காதீங்க. இது வந்து ஒண்ணு சினிமா ஷூட்டிங் கிடையாது, இது வந்து பப்ளிக் பார்க்கக்கூடிய, அதாவது பொதுமக்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு செல்லக்கூடிய, செய்தியை கொண்டு போகக்கூடிய ஒரு ஊடகம். அதனால நீங்க வந்து தேவையில்லாம அங்க போயிட்டு ரீடேக் கேட்டு நீங்களே உங்களை வந்து கேவலப்படுத்திக்காதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. சோ இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினர் வந்து இப்ப புதுசாதான் அரசியலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா கூட ஓகே, டைம் ஆயிடுச்சு. இப்ப வந்து கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல ஆக போகுது. இப்படி இருந்தும் கூட நீங்க வந்து இன்னுமே புரிதல் இல்லாம நாங்க இப்பதான் கத்துக்குட்டி இப்பதான் புதுசா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றதுல கொஞ்சமே அர்த்தம் கிடையாது அப்படின்னும் பிற கட்சியினர் வந்து சொல்றாங்க. இதுக்கப்புறமாச்சும் ஒழுங்கா இருக்கப்பா, பேசுறதுக்கு முன்னாடி வந்து மத்தவங்களை திட்டும் போது மட்டும் உங்களுக்கு வந்து வாய் நல்லா வருது இல்ல, உங்களுக்கு மத்த கட்சியினர் பத்தியோ மத்தவங்க அரசியல் தலைவர்களை பத்தி பேசினா மட்டும் உங்களுக்கு சொல்லியே கொடுக்க வேண்டாம், சும்மா இஷ்டத்துக்கு பேசிட்டீங்கல்ல, அப்போ பிரஸ் மீட்டை சந்திக்கும் போது நீங்க தெளிவா பேசணும். அதாவது ஒருத்தர் குறை சொல்றதுக்கு மட்டும் உங்க வாய் திறந்தா பத்தாது, நீங்க எந்த துறை அப்படிங்கறத வெளிப்படையா சொல்றதுக்கும் சரியா பேசணும் அப்படின்ற மாதிரியுமே வந்து நிறைய பேர் வந்து கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. தயவு செஞ்சு இதுக்கு அப்புறமாச்சும் ஒழுங்கா இருங்கப்பா. நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நல்லாதான் இருக்கு, நீங்க நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா ஆர்வ கோளாறுல ஏதாவது பண்ணிடுறீங்க. ஒண்ணு உங்க நிர்வாகிகள் வந்து ஒரு மருத்துவமனைக்கு போறதா இருக்கட்டும், அரசு அலுவலகங்களுக்கு போறதா இருக்கட்டும், போலீஸ் ஸ்டேஷன் போறதா இருக்கட்டும், இந்த மாதிரி போயிட்டு அங்க ஆய்வு நடத்துறீங்க, எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கீங்க அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா உங்க கட்சியில இருக்கவங்க அரசு அதிகாரிகளா பொறுப்புல இல்லாதவங்க வந்து எதுக்கு அந்த மாதிரி பண்றாங்க? அதுவே உங்க மேல தப்பு இருக்கும் போது இப்படி நீங்க இந்த மாதிரி விஷயத்த பண்றப்போ உங்க மேல எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும்? நீங்க மக்கள் வந்து நல்லது பண்ணுவாங்க, நீங்க வந்து மக்களுக்கு நல்லது செய்வீங்க அப்படின்னு தான் உங்களுக்கு எல்லாருமே வாக்களிச்சு ஒரு பொறுப்புல உட்கார வச்சிருக்காங்க. ஆனா திரும்பவும் நீங்க மறுபடியும் அதே தப்புகளை பண்ணீங்க அப்படின்னா எப்படி உங்க மேல மக்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. சோ வரக்கூடிய காலங்கள்ல இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து இவங்க எப்படி பேச போறாங்க, என்ன பேச போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி கோவை சிறுமி இருக்காங்கல்ல, அவங்க உயிரிழந்த விவகாரம் தொடர்பா அமைச்சர் கீர்த்தனா கிட்ட கேள்வி எழுப்புறப்போ அவங்க சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு. எப்படி ஒரு துயரமான சம்பவம், தமிழகத்தையே உலுக்கிய சம்பவத்தை பத்தி கேட்கிறப்போ எப்படி சிரிச்சுக்கிட்டு இவங்களால பதில் பேச முடியுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே திட்டுனாங்க. அது மட்டும் இல்லாம கேள்விகளை முன் வச்சாங்க. அதுக்கு அமைச்சர் கீர்த்தனா தரப்புல இருந்தும் ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாங்க. நாங்க வந்து அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நடத்தியிருந்தோம், அதுல இருந்து அந்த கேள்வி பதில் முடிஞ்சுதான் நாங்க வெளியே வந்து நான் செய்தியாளர்களை சந்திச்சேன். அந்த சிரிப்பு அப்படிங்கிறது ஒருத்தரை காயப்படுத்துறதோ அரசியல் ரீதியாவோ கிடையாது. அதுவும் அந்த துயரமான சம்பவத்துக்கு வந்து சத்தியமா அது நடக்கிறதே கிடையாது. ஏன்னா அது வந்து யாருக்கு நடந்தாலும் அது துயரமான ஒரு விஷயம் தான். அதை வந்து நான் மென்ஷன் பண்ணவே இல்லை. அது வந்து சாதாரணமான ஒரு அந்த இடத்துல நடந்தது ஒரு சாதாரணமான விஷயம் தான். அதை வந்து எல்லாருமே அரசியலுக்காக பெருசாக்குறாங்க அப்படின்ற மாதிரி அமைச்சர் கீர்த்தனா வந்து விளக்கத்தை கொடுத்திருந்தாங்க. சோ இதுக்கு அமைச்சர் ராஜு வந்து என்ன விளக்கத்தை கொடுக்க போறாரு? அதாவது சுற்றுலாத்துறை கிடையாதுப்பா, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் ராஜு என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். சோ இந்த மாதிரி தமிழக வெற்றி கழக அமைச்சர்களா இருக்கட்டும், நிர்வாகிகளா இருக்கட்டும், பிற அரசியல் தலைவர்களா இருக்கட்டும், இவங்க வந்து பண்ணக்கூடிய விஷயங்களை பத்தி நீங்க நினைக்கிறீங்க, இந்த மாதிரி சொதப்புற விஷயத்தை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.